இந்த பழம் பசிக்கு சாப்பிடலான்னு போனா பழங்கள் இல்லை, வெறும் இலைகள் மாத்திரம் இருந்து கொண்டிருந்தது. ஆகவே இயேசு அதை சபித்தார் என்று வாசிக்கிறோம். இனிமேல் ஒரு காலமும் உன்னிடத்தில் ஒருவனும் பழங்களை சாப்பிடாமல் இருப்பானாக. அப்படின்னா நீ பிரயோஜனமற்ற மரம், நீ இருந்து பிரயோஜனம் இல்லை என்று ஆண்டவர் அதை சபித்தார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். என்னங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தானே, சபிக்க கூட செய்வாரா என்பதாக நீங்கள் நினைக்கலாம். பிரயோஜனமற்ற காரியம், நிலத்தை கெடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு மரம். ஆகவே தான் ஆண்டவர் அதை சபித்து மற்றவர்கள் ஏமாற்றப்படாதபடி இருக்க அதை செய்தா என்பதாக நாம் பார்க்கிறோம். சிலருக்கு கேள்வி, அது அத்திப்பழ காலமா இல்லாதது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. அத்திப்பழ காலம் இல்லை, பின் எப்படி அதில் அத்திப்பழத்தை இயேசு தேடுகிறார் என்று? அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. காரியம் என்னவென்றால், அடுத்த நாள் காலை அந்த வழியாக வரும்போது பார்த்தால் அந்த அத்திமரம் பச்சை பசேரென்று செழிப்பாயிருந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்தது, செத்து விட்டது. அந்த மரம் செத்து விட்டது, பட்டு விட்டது. பேதுரு அந்த மரத்தை பார்த்து நினைவு கூர்ந்து, ஆண்டவரே, இந்த அத்திமரம் இவ்வளவு சீக்கிரமாய் பட்டு போயிற்றே, நீர் சபித்து உம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டது, இந்த மரம் பட்டு காய்ந்து விட்டதே என்று ஆச்சரியமாய் சொல்லுகிறார். அந்த சமயத்துலதான் இயேசு இந்த வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவளாய் இருங்கள். அப்ப ஏன் இந்த அத்திமரத்தை ஆண்டவர் சபித்தார்? சீஷர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு, விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்கு. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உள்ளவைகள், அதன் மூலமா எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற முடியும், இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? இந்த மத்திமரம் ஏமாத்துது, இது நிறைய பேர் வஞ்சித்து அதனால சபிச்சுட்டு அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவளாயிருங்கள். இந்த அத்திமரம் இயேசு சொன்ன வார்த்தையின்படி பட்டு போயிற்றே என்று கேட்டவுடனே தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவளாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு இன்னொரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, ஒரு மலை இருக்குது, இயேசு அதை காண்பிக்கிறார். என்னால் அவர் நடந்து போகிற வழியே ஒலிவ மலை தான். எருசலேமுக்கு போனீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துல எல்லாம் பள்ளம் மேடு மலையும் பள்ளத்தாக்கும் உள்ள ஒரு தேசம். ஆனால் எங்கு பார்த்தாலும் மலைகளை பார்க்க முடியும். அப்ப இயேசு ஒரு மலையை காண்பித்து சொல்லுகிறார், ஒருவன் இந்த மலையை பார்த்து இது பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகட்டும் என்று சொல்லி தன் வாயினாலே சொல்லி அப்படியே நடக்கும், தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சொல்லுங்க, அவன் சொன்னபடியே ஆகும், சொன்னபடியே ஆகும்.